வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இக்கிகை. இக்கிகை அப்படிங்கிறது வயது ஏறிக்கொண்டிருக்கும் போதே இளமையாக இருக்கும் ஒரு கலை. அதற்கான ஒரு காயின் வேர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல என்ன பெருசா பேச போறோம் அப்படின்னா, ஒன்று, இந்த புக்கோட 2 ஆசிரியர்கள், அவர்கள் பெயர் ஹெக்டர் ஹார்ஷியா அண்ட் பிரான்சிஸ் மெராயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 உரையாளர்கள். இருவரும் நிறைய ஆல்டர்னேட்டிவ் தெரபிஸ் பத்தி, அதிகப்படியான மெடிசன்ஸ் பத்தி கலந்தாயக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது ஒரு விஷயத்தை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, 1945 ஹிரோஷிமா நாகசாகி குண்டு வெடிப்புக்கு அப்புறம் ஜப்பான் மக்கள் ரொம்பவே தளர்ந்து போயிருந்த நேரம் இல்லையா? அதுக்கப்புறமே அவங்க கிட்ட ஒரு பெரிய எழுச்சி இல்ல இப்ப இருக்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர்களுடைய டிஎன்ஏ அமைப்பே மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒக்கினோவோ அப்படிங்கக்கூடிய ஒரு தீவுல மட்டும் இருக்கக்கூடிய ஜப்பானிய மக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்ல 24.55% இருக்கக்கூடியவங்க 100 வயதை தாண்டியவர்கள் மிக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி என்ன மிகப்பெரிய சீக்ரெட் அங்க ஒளிஞ்சிருக்கு, அங்க போய் பார்க்கலாமே, அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த கதையாளர்கள் இருவரும் அங்க போலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பல உண்மைகளை கண்டறிகிறார்கள். அந்த உண்மைகளை கண்டறிந்த புக்கு தான் இக்கிகை. சோ இதுல எதை பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, இந்த மக்கள் தங்களை இளமையா வைத்துக் கொள்ளக்கூடிய காரணிகளாக நிறைய விஷயங்களை பட்டியல் படுத்தியிருக்காங்க. அந்த பட்டியல் படுத்தப்பட்ட விஷயங்களை அவங்க தொகுத்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது தாங்க. இருந்தாலும் இந்த மாடர்ன் உலகத்துல நம்ம கிறிஸ்பா புடிச்சுக்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆரோக்கியமான உணவு பழக்கம், திறந்த வெளியில அதிக நேரம் இருக்கிறது, தேநீர், அதாவது உண்மையான பசும் தேநீர் என்று சொல்லக்கூடிய தேநீர் அருந்துவது, மிதவெப்ப மண்டலத்துல கரெக்டான உடல் சூட்டோட நம்ம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி அவங்க பேசுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களோட மனநிலை, உடல்நிலை எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றாங்க, இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேஜ், அதாவது திளைத்திருக்கும் மனநிலையில அவங்க எப்படி இருக்கிறாங்க, வேலை நேரத்தையும் ஓய்வு நேரத்தையும் எப்படி வளர்ச்சிக்கான படிகளாக மாத்துறாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க அந்த இக்கிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்ல அதிகமான காப்பிகள் விற்று தீர்ந்த ஒரு புக்கு. இந்த புக்கு ரொம்ப ஃபேமஸான புக்கு. இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களையும் ரொம்ப கிறிஸ்பா, நம்ம அதுக்குள்ள உள்ள அப்படியே போயிட போறது இல்ல. அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கும் உணவு முறைக்கும் உடல் நலத்திற்கும் தேவையானவற்றை மட்டும் நம்ம இப்போ ஒரு சீரியஸா நம்ம பகிர்ந்திருக்கலாம். இணைந்திருங்கள் எங்களோடு.